உங்களுடைய ஐடியல் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன மேம் போர்ட்ஃபோலியோல? போர்ட்ஃபோலியோ பொறுத்தவரைக்கும் ஸ்டாக்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டாக்ஸ். பட் ஐம் நாட் அ ட்ரேடர். நான் வந்து ஓகே. ஒரு இன்வெஸ்டர் தான். ஸோ நான் ட்ரேடர் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு டைரக்ட் ஸ்டாக்ஸ் ஒரு லாங் டெர்ம்க்காக ஃபண்டமெண்டலா நல்லா இருக்கிற ஸ்டாக்ஸ், ஐபிஓஸ் இந்த மாதிரி பண்றது. தென் லாங் டெர்ம் டிசிப்ளின்டு பர்ப்பஸ்க்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். தென் ஓகே. அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபண்டுக்காக. கோல்டு அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு தேவைக்கு மட்டும் தான் பிசிக்கல் கோல்டு. அத தாண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா, கோல்டு பீஸ், கோல்டு இடிஎஃப், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, பிசிக்கல் கோல்டா அதிகமா இருக்காது என்கிட்ட. இப்போ ஒரு விமன் இன்வெஸ்டரா பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி நெறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பிரேக் ஆகும். இந்த விஷயத்த வந்து ஃபினான்ஷியலா வந்து கரெக்ட்டா கடைசி வரைக்கும் வந்து பண்ண முடியாம போயிருக்கும். நீங்க எந்த மாதிரி சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணீங்க? இந்த ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்குமே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, எனக்கு அந்த மாதிரி ஒரு பிரேக் இதுவரைக்கும் வரல. ஏன்னா ஓகே, கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே அடுத்தடுத்து எவால்வ் ஆயி தான் போயிட்டுருக்கு. அதுக்காக எக்ஸாம்ஸ் எழுதுறது, தென் அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா எடுக்கிறது, தென் ஒவ்வொரு விஷயத்துலயும் அடுத்தடுத்த கோல் நோக்கி தான் போயிட்டுருக்கோமே தவிர, அந்த ஃபினான்ஷியல்ல இன்னும் அந்த பிரேக் அப்படிங்கிறது இல்ல. இப்பவுமே பார்த்தீங்கன்னா, சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் படிச்சுட்டுருக்கேன். ஸோ இன்டர் ஓகே. வந்து அதுக்காகவும் இன்னும் நம்மள கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிக்கணும். இன்னும் நாலேட்ஜ் நம்ம கெயின் பண்ணிக்கணும். இப்ப எம்பிஏ முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் அதுக்காக நெறையா ஷேர் மார்க்கெட் சம்மந்தமா, மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமா, இதுக்கான எக்ஸாம்ஸ் முடிக்கிறது. நம்ம இன்னும் ஓகே. அடுத்தடுத்து இது என்ன செமினார்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே அப்ளை பண்ணி அடுத்தடுத்த எவல்யூஷன் தான் நடந்துட்டுருக்கு.